அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அண்ணன் சீமானுடைய அன்பு தம்பி அண்ணன் சீமான் கருத்தியலை உள்வாங்கி கொண்டு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க அண்ணனின் கருத்தியலை பரவ செய்யும் அண்ணன் இடும்பவன கார்த்திக் அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. உங்களை பற்றின அறிமுகம் தேவையில்லை, நேரடியாக கேள்வி. மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க முயற்சித்த 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சிக்கான ஒரு சாட்சியாக பார்க்கலாம், எவ்வளோ மோசமாக நிர்வாகம் இருக்குது என்பதற்கான சாட்சியாக பார்க்கலாம். 2000 முற்பகுதியில் 2002 2003 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு கண் பார்வை போச்சு, உயிர் போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அதுக்கும் பிறகு கடந்த 20 ஆண்டு காலத்தில் நம்ம டாஸ்மாக் சாராயத்தை தான் போராடிக்கிட்டு இருந்தனுடைய கள்ளச்சாராயங்கிற பேச்சு இல்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மரக்காணம் செங்கல்பட்டு பகுதியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 20 பேர் இறந்து போனாங்க. அப்போ 20 பேர் இறந்து போன உடனே பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளான உடனே அதை மறைக்க அரசு என்ன பண்ணுச்சுன்னா குடும்பத்துக்கு 10 லட்சம் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க ஒருத்தர் வீட்டுக்கு. அது பற்றி கேட்குறப்ப அமைச்சு சொல்றாரு, அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னாங்க. அந்த சமயத்தில் கள்ளச்சாராயத்தில் 20 பேர் இறந்து போனப்ப சிபிசிஐடி விசாரணை, அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணது, 10 லட்ச ரூபா நிவாரணம், இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குங்கிற அந்த வீராவேசம், இது எல்லாமே இருந்துச்சு. அப்போ தமிழ்நாடு முழுக்க சோதனை போட்டாங்க. அவசர கதியில் சோதனை போட்டு இனிமே கள்ளச்சாராயமே இருக்காது அப்படின்னாங்க. 2023 24 கடந்த ஆண்டு பார்த்தா கள்ளக்குறிச்சியில 68 69 பேர் இறந்து போயிட்டாங்க. இதே போல கள்ளச்சாராயத்துல. அந்த கள்ளச்சாராயத்துல எப்படி இறந்து போறாங்க அப்படின்னு பாக்குறப்ப அந்த கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆள் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாரு. அந்த ஆளு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுற ஆள் இன்னைக்கு மாலையில போய் பொருளை வாங்கியாந்து அடுத்த நாள் காலையில கள்ளச்சாராயம் காய்ச்சி மாலையில விற்பனை பண்ணி இரவு குடிச்சிட்டு எல்லாம் சாகல. பல மாதங்களாக ஆண்டு கணக்கில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விட்டுருக்காரு அந்த ஆளு. அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துல 150 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு. இந்த பக்கம் 150 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு. அப்ப உளவுத்துறை, காவல்துறை இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப என்னன்னா அரசு எந்திரம் காசை வாங்கிட்டு வாய்மூடி மௌனமா அதை வேடிக்கை பார்த்துருக்கு அனுமதிச்சிருக்கு. இந்த உளவுத்துறைக்கு தெரியாம எதுவும் நடக்கிறது இல்லை. நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்குதா, யார் வருவா, வெள்ளதான பேசுவாங்க, என்னென்ன பேசுவாங்க, இவர் கொஞ்சம் கடுமையா பேசுவாரு, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கட்டு துண்டறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசை மாணவ பாசை சார்பா துண்டறிக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு புத்தக கண்காட்சியில கொடுக்கலாம் முடிவு பண்ணி நாங்க கொண்டு போறோம். நாங்க அந்த சென்னையில வலசவாகத்துல கிளம்பி அங்க தீநகர் போறதுக்குள்ள நாங்க செய்தியை சொல்றோம் கொடுக்க போறோம் அப்படின்னு. நாங்க போய் அங்க இறங்குறதுக்குள்ள அங்க புத்தக கண்காட்சி வாசல்ல காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு. நான் போய்கிட்டு இருக்கிற சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் கூப்பிடுறாரு, வேண்டாம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ கைது செய்யப்படலாங்கிறப்ப சரி வேண்டாம், தேர்தல் சமயத்துல ஈரோடு கிழக்கு தேர்தல் சமயத்துல இது ஒரு சுமையா மாறுங்கிறதுனால நம்ம வேற வடிவத்துக்கு கொண்டு போயிடலாம் பரப்புரைன்னு முடிவு பண்ணிட்டு அதை பின்வாங்குறோம். நாங்க நின்றுட்டு இருக்கிறோம் புத்தக காட்சியில. ஒரு 4-5 காவல்துறை அதிகாரிகள் துண்டறிக்கை கொடுக்க போறீங்களா என்ன ஏது அப்படின்னு ஒரு துண்டறிக்கை கொடுப்பதை ஒரு தேச விரோத குற்றம் போல அவ்வளவு கண்காணிக்கிறாங்க, நோட்டம் பண்றாங்க. அப்ப கள்ளச்சாராயத்தை காவல்துறைக்கு உளவுத்துறை தெரியாம கொடுத்துட முடியுமா? அப்ப இது அரசு இயந்திரத்தோட தோல்வி. இன்னும் சொல்ல போனா கள்ளக்குறிச்சியில முதல்ல சுரேஷ்னு ஒருத்தர் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போறாரு. முதல்ல 2-3 மரணத்தை அரசு என்ன சொல்லி மறைக்குதுன்னா அது வாந்தி வலிப்பு, அவங்களுக்கு உடல்நல குறைபாடு அப்படின்னு மறைக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் மூலமா சொல்லி அப்படி மறைக்கிறாங்க. அடுத்தடுத்து செத்து விழுந்தோடனே வேற வழி இல்லாம கள்ளச்சார மரணம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த சுரேஷ்னு முதல்ல இறந்து போனார்ல, அவர் சாவுக்கு போறப்ப, இறுதிச்சடங்குக்கு போறப்ப அங்க பாக்கெட் சாராயம் கொடுக்கப்படுது, இதே கள்ளச்சாரம் கொடுக்கப்பட்டு வாங்கி குடிக்கிறாங்க. அப்ப உளவுத்துறையும் காவல்துறை என்ன பண்ணுச்சு? இப்படி அரசு முழுமையாக தோல்வி அடைஞ்சிச்சு. அப்ப அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா நாங்க இரும்பு கரங்க ஒடுக்கும்னு அதே பல்லவியை பாடினாங்க. சிபிசிஐடி விசாரணைனாங்க, 10 லட்ச ரூபா நிவாரணம்னாங்க, அதிகாரிகள் இடமாற்றம் பண்றோம்னாங்க, தமிழ்நாடு முழுக்க சோதனை போட்டாங்க. இப்ப சோதனை போட்ட பிறகு பார்த்தா மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் காட்சி அதுக்கு எதிராக 2 இளைஞர்கள், இந்த மண் மீது மக்கள் மீது சமூகத்தின் மீது பற்று கொண்ட 2 இளைஞர்கள், அவன் கேள்வி வைப்பான். 2 பேருக்கு 30 வயசு கூட கிடக்கல. அவனை குத்தி கொள்றான்னா, மாலையில விடுவிக்கப்பட்டு இரவுக்குள்ள குத்தி கொள்றான்னா அவ என்ன துணிவு? அப்ப இனிமே இந்த சமூக அவலங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, பேச வந்தா உனக்கு இந்த கைதான் பாத்துக்க அப்படிங்கிற வெளிப்படையான அச்சுறுத்தல், மிரட்டல். இங்க புதுக்கோட்டை பக்கம் ஜபகர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுறாரு. அவரை வாகனத்தை விட்டு ஏத்தி கொள்றான். அவர் எங்க பொழைச்சு வரன்னு திரும்ப ஏத்தி கொள்றான். அப்ப கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிவர் கொலை செய்யப்படுறாரு. கஞ்சா இங்க விற்கப்படுது அப்படின்னு தகவல் சொல்ற ஆளு மிரட்டப்படுறாரு, கொலை செய்யப்படுறாரு, தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு. அதே போல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் காய்ச்சப்பட்டது போல இங்க கள்ளச்சாரம் காய்ச்சப்படும் தகவல் சொன்னவர்
குத்தி கொலைச்சப்படுறாங்கன்னா நாளைக்கு சமூக அவலங்களுக்கு இதெல்லாம் யார் பேசுவா, யார் போய் காவல்துறையில போய் புகார் கொடுப்பா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு கடந்து போவாங்க. ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து அப்பான்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு. இப்ப 2 பிள்ளைகளுக்கு அவர் அப்பா தான் இல்லையா? அப்ப தார்மீக பொறுப்பேற்று என்ன பண்ணிருக்கணும், வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லிருக்கணும். அது 2 பேர்ல ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரே பிள்ளைவன், அந்த தாய் கதறாங்க, நான் வந்து துப்புரவு பணி செஞ்சு அவனை படிக்க வச்ச நிலைமைக்கு நான் கலக்கினேன், இப்படி போயிட்டானே பாதியில ஐயோன்னு. அப்ப ஆறுதல் சொல்ல வந்திருக்கணும்ல. சவகாலி வீட்டுக்கு போயிருக்கணும், இங்க வந்து 2 பிள்ளைகள் வீட்டுக்கு போயிருக்கணும், அது தார்மீக பொறுப்பேற்று இருக்கணும். ஆனா அதை பத்தி வாயே திறக்காம அப்படி சத்தம் இல்லாம கடந்து போறாங்க. அப்படின்னா இது எவ்வளவு மோசமா அந்த ஆட்சி இருக்கு என்பதற்கான சான்று. அரசு நிர்வாகம் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கு. எல்லா பக்கம் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு கஞ்சா பழக்கம். நான் அனுபவத்தை சொல்றேன். ஈரோடு கிழக்கு சிறைக்கு வந்து நம்ம தம்பிகள் வந்து நம்ம அண்ணன் தம்பிகள் 2 பேரும் போனாங்க. ஒரு வழக்குல சிறைப்படுத்தப்பட்டாங்க. அங்க ஒட்டுமொத்தமா சிறைவாசி எண்ணிக்கை வந்து 45 பேர். வெறும் 45 பேர் இருக்கக்கூடிய அந்த சிறைக்குள்ள கஞ்சா பழக்கம் இருக்கு. 45 பேரை கண்காணிக்க முடியாது, சோதனை பண்ண முடியாது, நோட்டம் பண்ண முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, இதை வந்து கஞ்சா புழக்கத்தை, அபின் புழக்கத்தை, போதைப் பொருட்கள், போதை சாக்லேட், இது போன்ற போதைப் பொருட்களின் விநியோகத்தை வந்து அரசு மறைமுகமாக அனுமதிக்குதோங்கிற சந்தேகம் இருக்கு. அதன் விளைவாகத்தான் அந்த கள்ளச்சாராயம் எல்லாமே. அப்ப இது எல்லாமே என்னன்னா, மக்கள் உணர்ந்து கொள்ளணும் எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சிங்களை வாழ்றோங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ 15 ஆண்டுகளமா அண்ணன் வந்து மாற்றுன்னு ஒன்றத்தை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அதிமுக திமுக விட்டா வேற மாற்றே கிடையாது. அண்ணன் 15 ஆண்டுகளமா மாற்ற கொடுக்குறாரு மக்களுக்கு. மக்கள் அதை உணர்றாங்களா? இவ்வளோ நாளும் நம்ம ஒரு சிறு அதிகாரத்தை கூட பெற முடியாம இருக்கும். இது எப்படி மக்களை குறை சொல்றதா, இல்லை தலைவர்களை குறை சொல்றதா? அண்ணன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓடுறது? இல்ல நமக்கு வந்து இது பிறவி பயன், வாழ்நாள் கடமை. மக்கள் நம்மளை வெள்ள வைக்கலாம் தாண்டி அதை கடந்து நம்ம மக்களுக்காக போராட போறோம், களத்து நிற்க போறோம், பாடுபட போறோம், மக்களை அரசியல்படுத்த போறோம். ஆனா மக்களுக்கான விடிவு தீர்வு கிடைக்கணும்னா, நீதி கிடைக்கணும்னா அதுக்கு வந்து வாக்கை வந்து மாற்றி செலுத்தணும். மக்கள் வந்து ஒரே தேர்தலில் வந்து இப்ப டெல்லியில வந்து கெஜ்ரிவால் வந்து நிகழ்த்திய மாற்றம் போல ஏற்படுத்துவதற்கான இங்க புறச்சூழல் இல்லை. தமிழ்நாட்டு களச்சூழல் அவ்வாறு இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. அப்ப மெல்ல மெல்லதான் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதுல வந்து வழக்கமான தேர்தல் இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் தமிழர் கட்சி நிற்குது. ஒரு தேர்தல் இயக்கம் அப்படின்னா, தேர்தலில் போட்டி போற இயக்கம்னா வெற்றி பெற்றா வளரும், தோல்வி அடைஞ்சா முடிஞ்சிடும். ஆனா இங்க வந்து 2010 தொடங்கப்பட்ட கட்சி 16 முதல் முறையா போட்டி போடுறோம். சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2019 பாராளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 மறுபடியும் சட்டமன்ற பொதுத் தேர்தல், 24 மறுபடியும் பாராளுமன்ற பொதுத் தேர்தல், இடைப்பட்ட காலத்துல வந்து இடைத்தேர்தல்கள், எல்லாத்துலயும் போட்டி போடுறோம். இது எல்லா தேர்தல் களங்கள்லையும் நம்ம பார்த்தோம்னா வெற்றியை ஈட்டல. அண்ணன் சீமானவர்களை வந்து வெற்றி பெறல. அப்படி பாக்குறப்ப வந்து தோல்வி அடைஞ்ச கட்சி அப்படின்னு வாக்கு செலுத்தாம போயிருக்கணும். இங்க பெரும்பான்மை மக்களோட பொது புத்தி என்னன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போகணுங்கிறது தான். அப்படி நாம் தமிழர் கட்சி தோல்வி அடையுது. ஆனா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது. குறிப்பா சொன்ன 2024 இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில், அதாவது காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாம்ங்கிற முடிவெடுத்து நின்ற கட்சிகள் எல்லாமே பின்தங்கி இருக்கு. அது மாயாவதியா இருக்கட்டும், இந்த பக்கம் சந்திரசேகர ராவா இருக்கட்டும், யாருக்குமே பெரிய பயன் கிட்டல இந்தியா முழுக்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலை விட அதிகப்படியாக வாக்களை பெற்று ஒரு மாநில கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே அசாத்தியமானது. இன்னும் சொல்ல போனா, இன்னை காலத்துல தேர்தல் என்பது மிகப்பெரிய வியாபாரமாக, வர்த்தகமாக மாறி போனது. ஒரு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமா செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்கிற தொகைங்கிறது 40 லட்சம். 40 லட்சம் தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் அது முறைகேடு தான், அது ஊழல் தான், அது நேர்மையான முறையில பெற்ற வெற்றி இல்லை. ஆனா இங்க பாக்குறோம் 40 கோடி வரைக்கும் செலவு பண்றான். இங்க முன்பே சொன்னது போல துண்டறிக்கை கொடுத்ததுக்காக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஹைதராபாத் துண்டறிக்கை கொடுத்ததுக்காக வளர்மதி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பெண்மணி வந்து கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க. துண்டறிக்கை கொடுக்க போறப்ப இதே போல காவல்துறை வந்து அச்சுறுத்துது, நோட்டமிடுது, கண்காணிக்குது, அது வேண்டாம், சட்ட ஒழுங்கு பாதிக்குங்குது. அப்படி துண்டறிக்கை கொடுப்பதற்கு இவ்வளவு கெடுபிடி வைக்கிற அரசு வாக்கு காசு கொடுப்பதை வந்து கண்டு காணாது இருக்கு. வாக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிறது வந்து ஒரு வழிகாட்டு நடைமுறையாக்கிய, அது திட்டமிட்ட குற்றமா இல்லை. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு எடுத்துங்க, வாக்கு காசு கொடுக்கப்பட்டதா யார் கைது செய்யப்பட்டிருக்கா? காசு வாங்கினா யார் கைது செய்யப்பட்டிருக்கா? அரவக்குறிச்சி, ஆர்கே நகர், தஞ்சாவூர், வேலூர்னு பல தேர்தலில் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, பல தொகுதிகளுக்கு. இங்க எங்கேயாவது தேர்தல் தள்ளி வச்ச இடத்துல தள்ளி வச்சாங்கன்னா யாரு காசு கொடுத்தா? காசு கொடுத்தவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா, வாகனம் கைது செய்யப்பட்டாங்களா? அந்த வேட்பாளர் தடை நீக்கம் செய்யப்பட்டாரா? கட்சிக்கு இடைக்கால தடை வைக்கப்பட்டா? எதுவுமே இல்லை. ஒரு தேர்வு நடக்குதுன்னா, தேர்வுல வந்து ஒரு மாணவர் வந்து முறைகேடு பண்றாருன்னா அந்த மாணவரை தண்டிக்கணும், தேர்வை தள்ளி வைக்க கூடாது. ஆனா இங்க தேர்தல் முறையில தவறு நடக்குதுன்னா தேர்தல் தள்ளி வைப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப வாக்கு காசு கொடுப்பதை அதை தடுப்பதற்கான சட்டமே இல்லைங்க. இந்த முறைக்குள்ள இந்த பணக்காரங்களா இருக்கிற இந்த கட்சிகள் வந்து பயன்படுத்தி கொண்டு
வாக்கு காசை வாரி இறக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பணத்தை வாரி இறைச்சு பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து முறைகேடு செஞ்சு டோக்கன் கொடுத்து கள்ள வாக்கு செலுத்தி இதுக்கு இடையில கூட நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்களிப்படுதுன்னா ஜனநாயகத்துல ஒரு மறுமலர்ச்சி. இப்ப தேர்தலில் வந்து யார் வேணா தோற்கலாம். பெருந்தலைவர் காமராசர் தோத்திருக்காரு, கக்கன் தோத்திருக்காரு, ஜீவானந்த் தோத்திருக்காரு, நல்ல கண்ணையா தோத்திருக்காங்க. இரோம் செருமலாங்கிற மண்ணுரிமை போராளி பல ஆண்டுகள் வந்து பட்னி போட்டா இருந்தாங்க, 14 ஆண்டுகள் என்னமோ. அவங்க வந்து அந்த மண்ணில் ஒட்டுமொத்தமா பெற்ற வாக்குகள் வந்து சொற்ப வாக்குகள் தான். இப்படி யார் வேணாலும் தோற்கலாம், ஆனா ஜனநாயகம் தோற்கக்கூடாது. பெருந்தலைவர் காமராசர் தோத்து போனப்ப 60 தோத்து போனப்ப வீட்டு வாசல் தொண்டர்கள் எல்லாம் கூடி அழுகுறாங்க, ஐயா உங்களை போய் தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு. எந்தவித பின்புலம் இல்லாத ஒரு சீனிவாசங்கிற ஒரு பொடி பையன் நாடை ஏற்பட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னா இதாண்டா ஜனநாயகம், இதாண்டா சுதந்திரம், இதை பெறத்தான் நாங்க போராடணும். அப்ப தன்னோட தோல்வியை கூட ஜனநாயகத்தையும் வெற்றினர், இங்க ஜனநாயகம் வெற்றி பெறாங்கிறத நம்ம கேள்வி. அப்ப இதுக்கு இடையே நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய எல்லாமே ஜனநாயகத்துல ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புத்தளிச்சி பாய்ச்சல். இன்னமும் இனமான தமிழ விளைவாகாத இனமான தமிழ வாழ்றான் என்பதற்கான ஒரு சான்று. அதனால நாம் தமிழர் கட்சி வந்து பெறக்கூடிய வாக்கு வந்து தோல்வி இல்லை, ஒரு மாற்றத்துக்கான தொடக்கம், ஒரு நம்பிக்கையோடு ஒரு முன்னகர்வை செய்த ஒண்ணுன்னு பார்க்கணும். சிறப்புண்ண. அப்புறம் வந்து அல்லாஹ் மீது சத்தியமாக இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்கு செலுத்தவே இல்லை அப்படின்னு அண்ணா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேர்த்தி பழனி பாபா அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் ஒரு பெரிய அளவுல நடத்திருக்காங்க. என்ன சொல்ல வர்றாரு அண்ணா இஸ்லாமிய மக்களுக்கு? இல்ல, இஸ்லாமிய மக்கள் என்னன்னா, இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பக்கம் ஆரிய கூட்டம் வந்து அவங்க இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள், அவங்க அரபியாவிலிருந்து வந்தவங்க, அரபு நாட்டுக்கு சொந்தக்காரங்க, அவங்க இந்த மண்ணுக்கு வந்து தொடர்பற்றவங்க அப்படின்னு அவங்க ஒரு பரப்புரைச்சாங்க. இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் இவங்க சிறுபான்மை அப்படின்னு திராவிட கூட்டம் பரப்புரைச்சாங்க. இப்போ 2 பேருமே வந்து அவங்கள ஒரு தாழ்வு உணர்ச்சிக்கு தான் தள்ளுறாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம், நீங்க பெரும்பான்மை தேசியத்து மக்கள், அண்ணன் பழனிபாபா சொன்னது போல இஸ்லாம்ங்கிற மதம் தான் இறக்குமதி செய்யப்பட்டதை ஒழிய நீங்க இறக்குமதி செய்யப்படலை, நீங்க நீடித்து இழைத்து வாழக்கூடிய இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பூர்வகுடி மக்களை வந்து அச்சுறுத்தி மிரட்டியே வாக்களை பறிக்கிறாங்க. பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், அதனால வாக்களை போடுங்க அப்படின்னு. இப்ப வந்து இங்க இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் வந்து தொகுப்பா இருக்கு. ஜமாத்துல கூடி முடிவெடுத்து யாருக்கு போடலாம்னு அவங்க ஒருமித்து ஒரு இதுக்கு வந்து அங்க வந்து ஒட்டுமொத்தமா மாத்தாம பெரும்பான்மையா வாக்கு செலுத்திடுறாங்க. அது இந்த தலைமுறை இளைஞர்கள் வந்து அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தலாம். ஆனா பெரும்பான்மையா வந்து இந்த பாஜக எதிர்ப்புங்கிற மையப்புள்ளியை வச்சுக்கிட்டு அது திமுக தான் வலிமையான ஆயுதம் நம்பி அவங்க வாக்கு செலுத்துறாங்க. அப்ப அது வந்து வரலாற்று பிழை, தவறான ஒரு முடிவு அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுல வந்து தமிழ்நாட்டுல பாஜக எந்த காலத்தையும் வரப்போறதும் இல்லை. கடந்த காலத்துல வந்தது கூட திமுக அதிமுக தயவுல தான். 98 காலகட்டத்துல வந்து ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க, 99 கருணாநிதி வச்சாரு. கெச்சராக தமிழ்நாட்டுல சட்டமன்ற உறுப்பினராக கூட திமுகவோட தயவு இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா பாஜக விரும்புற எல்லாமே தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கு. திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குன்னா 300 ஆண்டாங்க ஆடு கோழி வந்து பலிட்டு அவங்க வழிபட்டு வர்றாங்க. அதை பிரச்சனையை மாத்த யாருன்னா திமுக அரசோட காவல்துறை, அறநிலையத்துறை. அப்ப அவங்கதான் பாஜக வர்றதுக்கு இங்க பாதை அமைக்கிறாங்க. இப்ப இங்க என்னன்னா இந்த களத்தை வந்து பாஜகவுக்கும் தனக்குமான களமா இருந்தா சாதாரணமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பாஜகவை காட்டி தன் தரப்பை நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால அவங்க கட்டமைக்கிறாங்க. அதுக்கு வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து இரையாயிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு ஆதங்கமும் இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்றோம், அதை கடந்து அவங்க வாக்கு செலுத்துறாங்க கடந்து அவங்களுக்காக குரல் வைக்க வேண்டியது, அவங்களுக்காக களத்தை நிற்க வேண்டியது, அவங்களுக்காக பாடுபட வேண்டியது எங்களோட தார்மீக கடமை. அந்த அடிப்படையில் வந்து நிற்கிறோம். ஆனா இப்ப இந்த ஊடகங்கள்னு ஒண்ணு இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்கிறார்கள், நாம் தமிழர் கட்சியிலேருந்து ரொம்ப தள்ளி நிற்கிறாங்க, வந்துகிட்டு இருக்காங்க, விலகுறாங்க அப்படின்ட்டு பெருசா பிம்பப்படுத்துறாங்க. இதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் இதை தொடர்ந்து இப்ப கொஞ்ச நாளா பிளாஷ் நியூஸ் வரலையும் கொண்டு வர்றாங்க. இந்த ஊடகங்களை ஊடகங்கள் வந்து இங்க ஊடகங்கள்ங்கிறது சமூக வலைதளங்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் கையில இருக்குன்னா எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல கணக்கு தொடங்கி கருத்துக்களை பதிவேற்றம் பண்ண முடியும் நிலைமை இருக்கு. ஆனா காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய முதலாளிகள் தான் வச்சிருக்க முடியும். இங்க வந்து காட்சி ஊடகங்கள் வந்து முதன்மையா வந்து நிறுவனங்கள், அப்புறம் தான் ஊடகம். அங்க பணிபுரியக்கூடியவங்க முதல்ல ஒரு பணியாளர்கள், அப்புறம் தான் ஊடகவியலாளர்கள். இதுல வந்து இவங்களுக்கெல்லாம் லாப நட்ட கணக்கு, அரசியல் ஆதாயம் எல்லாமே இருக்கு, இன்னைக்கு அதை மறுக்கவே முடியாது. இதுல இன்னைக்கு வந்து வடநாட்டை பொறுத்த வரைக்கும் கோதி மீடியாம்பாங்க. கோதி மீடியா அப்படின்னா மடி மீது உட்கார்ந்துருக்கும் ஊடகங்கள் அப்படின்னு பொருள்படும். அங்க வந்து பாஜகவுக்கு எதிரான எந்த கருத்தையும் வைக்க மாட்டாங்க. பாஜக ஆதரவாக தான் எல்லா ஊடகங்களும் கருத்துவாக்கம் செய்யும். அதே போல தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஆதரவாக பெரும்பான்மை 1-2 வேணா இருக்கிறதே அதிகம் நினைக்கிறேன், பெரும்பான்மை காட்சி ஊடகங்கள் வந்து திமுக ஆதரவா இயங்குது, ஒத்தி சேர்ந்து போகுது. இல்ல இங்க உளவுத்துறை ஊடகங்கள் எல்லாம் துணை புரிஞ்சு
நாம் தமிழர் கட்சி வந்து கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு, எல்லாரும் வெளியேறாங்க என்பது போல தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி உடைஞ்சு 15 ஆண்டா களத்தை நிக்குது. மாற்று அரசியலை மட்டும் நம்ம முன்வைக்கல, மாற்று சித்தாந்தத்தையும் முன்வைக்கிறோம். திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் சித்தாந்தத்தை முன்வைக்கிறோம். 15 ஆண்டுகளாக தொய்வில்லாம எந்த களத்தையும் புறக்கணிக்காம நாம களத்தை நிற்கிறோம். ஆனா நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை சொல்ல வந்து திமுக இன்னைக்கு வரைக்கும் தயங்குது. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆட்களை விட்டு பேச விடுவாங்க. திமுகவோட அந்த கூலி ஆட்களை விட்டு பேச விடுவாங்க. ஒழிய நேரடியா ஸ்டாலினோ கடந்த காலத்துல கருணாநிதியோ பேசினதில்லை. விக்னேஷ் காவிரி சொல்லி விக்னேஷ் வந்து தீக்குளிச்சு இறந்து போன போது கூட அப்ப விடுத்த அறிக்கையில, கருணாநிதி விடுத்த அறிக்கையில அவர் நாம் தமிழர் கட்சியின் பேரணின்னு சொல்லாம சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றை விட்டார். அதுல வந்து நாம் தமிழர் கட்சியை பேரை சொல்லாமே கடந்தரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டதால தவிர்க்க இல்லாத சூழலுக்கு போகுது. அப்ப 8 விழுக்காடு தான் உச்சபட்சமா இருக்கணும். 26க்குள்ள கட்சியை காலி பண்ணிடணும். அப்ப என்ன பண்ணலாம், கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும், சிண்டு பிடிஞ்சு பண்ணணும், அங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு வெளியுறுத்து காட்டணும். அண்ணன் சீமானர்கள் குறித்தான எதிர்மறையான கருத்துரோக்கம் செய்யணும், அவதூறு பரப்பணும், தனிநபர் தாக்கல் கொடுக்கணும். இதுவரைக்கும் யாருமே தொடுக்கப்படாத அளவுக்கு ஆபாச வரமுறையற்ற தாக்கல் நிகழ்த்தப்படணும். அதோட நீட்சியா என்ன பண்றாங்கன்னா, கட்சியை விட்டு வெளில போனா செய்தியா மாத்து. கட்சியில வந்து ஒருத்தர் மாநில அறிஞர் நியமிக்க போறாரு, மாவட்ட பொறுப்பெல்லாம் நியமிக்க போறாரு, செய்தி ஆகாது. கட்சி விட்டு வெளியே போறாங்களா, செய்தி ஆகும். கட்சியில வந்து நேர்த்துவத்தை சேர்றாரு, அவர் வந்து நான் கட்சியோட விலகிறனாலும் செய்தி. 15 ஆண்டா செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் வந்து திமுக விமர்சனத்தை வைப்பாரு, செய்தி ஆகாது. அப்ப எதை செய்தியா மாத்தணும், எதை செய்தியா மாத்தக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதனால காட்ட முற்படுறாங்க. 5 பேர் வெளில போறாங்க அப்படின்னா இங்க வந்து 50 பேர் உள்ள வருவாங்க. டிசம்பர் கடந்த 2024 டிசம்பர் 29ஆம் தேதி இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்கள்ல வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். அதுல வந்து நமக்கு கிடைச்சது என்னன்னா, ஒரே நாள்ல 14,000 உறுப்பினர் கிடைச்சாங்க. ஒரே நாள்ல அதுல வந்து பொய்யெல்லாம் மிகவும் இல்ல 14,000 உறுப்பினர். நீங்க மதிமுக எடுத்துக்கங்க. மதிமுக கடந்த 5 ஆண்டு காலத்துல அந்த கட்சியில ஒரு 50 பேர் சேர்ந்திருப்பாங்களான்னா சேர்ந்துக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. மக்கள் நிலையத்தை எடுத்துங்க, கடந்த 6 மாத காலத்துல 50 பேர் சேர்ந்திருப்பாங்கன்னா சேர்ந்துக்க மாட்டாங்க. வளர்ச்சி மட்டுப்பட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு, வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சியில தினந்தோறும் சேர்றாங்க, இணைகிறாங்க, புதுசா வர்றாங்க. அப்ப இந்த கட்சியில 4 பேர் வெளில போறாங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை, நிறைய பேர் உள்ள வருவாங்க, வளரக்கூடிய கட்சி. ஆனா வெளில போறத செய்தியா மாத்துறாங்கன்னா கட்சி வந்து கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் நம்பிக்கையில இருந்து அங்க போறாங்க, 10 ஆண்டு பயணிச்சவங்க 5 ஆண்டு பயணிச்சவங்க வெளியேறி போறாங்க, அப்ப இந்த கட்சியை சேராதீங்க, இந்த கட்சியை ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மறைமுகமான ஒரு அஜெண்டாவுக்கு வேலை நடக்குது. அதனாலதான் இந்த ஊடகங்கள் வந்து செய்தியா மாத்துது. நன்றிண்ணா. நன்றி.